ஒரு நாள் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து சேனுவுக்கும் மிஸ்பாவுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு மிஸ்பா எபனேசர் என்று பெயர் வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏறக்குறைய 20 ஆண்டு காலங்களுக்கு முன்பதாக அந்த மிஸ்பாவில வைத்துத்தான் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய குடும்பத்தாராயிருந்த ஏறக்குறைய 34,000 பேரை மரணத்துக்கு நேராக விட்டு விட்டார்கள். பெலிஸ்தியர்கள் அவர்களை கொன்று போட்டார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அதே இடத்துல தான் அவர்கள் இழந்தார்கள். அது மட்டுமல்ல, ஆசாரியர்களாக இருந்த ஒப்னி பினேகாசையும் அதே இடத்தில் அவர்கள் இழந்தார்கள். 20 ஆண்டு காலங்களாய் புலம்பினார்கள், ஆண்டவரே, உங்களுடைய பெட்டியை நாங்கள் தவற விட்டு விட்டோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய ஆசாரியர்களாக இருந்த ஒப்னி பினேகாசையும் நாங்கள் தவற விட்டு விட்டோம். இப்படி அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அதே இஸ்ரவேலிடத்துல சொன்னார், நீங்கள் மனம் திரும்புவீர்கள். ஆனால் அது மட்டுமல்ல, உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக நீங்கள் திருப்பும் போது, உங்கள் கண்கள் தேவனையே நோக்கி பார்க்கும் போது நிச்சயம் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து மறுபடி அதே மிஸ்பாவில வந்தார்கள். தேவன் ஜெயத்தை கொடுத்தார். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, நான் சொல்லக்கூடிய காரியம், எந்த இடத்துல நீங்கள் தோற்றீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க குடும்பத்துல தோல்வியுள்ளவர்களாக இருக்கலாம், சமூகத்தின் நடுவில் நீங்கள் தோற்றவர்களாக இருக்கலாம், மற்ற வேலை செய்யும் இடத்துல நீங்கள் தோற்று போனவர்களாக இருக்கலாம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அவருடைய சமூகத்தில் நம்முடைய முகத்தை திருப்பும் போது, அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாகவே தோற்ற இடத்துல தேவன் ஜெயத்தை தருவார் என்பதுல எந்த சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.